வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருப்பது கோவை கோணியம்மன் ஆலயம். கோயம்புத்தூருக்கு நிறைய வாட்டி போயிருக்கிறேன். ஆனால் கோணியம்மன் கோயிலையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ரீசெண்டாக தான் போயிட்டு வர முடிஞ்சுது, தரிசிக்க முடிஞ்சுது. ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 நிமிடங்களில் நடந்து சென்று விடலாம். ரயில்வே ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸோட உள்ளே நுழைஞ்சிட்டு நேராக அப்படியே லாஸ்ட் சைடு நம்ம போனோன்னா பேக் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சைடில் இருந்து பேக் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்துடலாம். இந்த திருக்கோவில் கோவை மாநகரின் மையப்பகுதியில் இருக்கிறது மட்டும் இல்லை, கோவை மாநகரின் பேரே இந்த கோணியம்மன் பேரில் தான் உருவாச்சு அப்படின்னு நம்புகிறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் முதலாக இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பலர், மைசூர் ராஜா இந்த ஊரை முதல்ல ஒரு சிற்றரசன் அதை ஆரம்பித்து அப்புறம் நிறைய பேர் நம்ம பார்க்குற ராஜகோபுரம் இதெல்லாம் கட்டி மிக சிறப்பாக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப தூய்மையாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு திருக்கோவில். கண்டிப்பாக நாம் சென்று தரிசிக்க வேண்டும். சிறப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பக்த கோடிகள். இதில் ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா, நிறைய கோயிலில் நாம் நவக்கிரகங்கள் பார்க்குறோம். இந்த திருக்கோயிலில் நவக்கிரகங்கள் தனியாக இருக்கிறது மட்டும் இல்லை, தம்பதி சமேதராக நவக்கிரகங்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே 9 நவக்கிரகங்களும் அவங்கவங்க மனைவியர்களுடன் அந்த நவக்கிரக சன்னதியில் காட்சி தருவது மிக சிறப்பாக இருந்தது. வேறு எந்த கோயிலையும் நான் அந்த மாதிரி பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ் பார்க்குறதும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரீசண்டாக தான் இத்திருக்கோயிலுக்கு கூட நன்னீராட்டு விழாலாம் பண்ணி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி சிறப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்க அப்படின்னா கோணியம்மனை தரிசித்து அருள் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாமல் இருக்குது. கோயம்புத்தூர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், ஆனால் கோயம்புத்தூரில் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது பலருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓம் நம சிவாயா.